அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான தமிழ் தேர்வு தான் பார்க்க போகிறோம். தமிழ் தேர்வு எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் இயல் 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் 7ஆம் வகுப்பு புதிய, அதாவது 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு பார்த்துட்டு இதை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதை வச்சு மட்டுமே படிக்காதீங்க. முதல்ல ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. முதல் கூற்று, வாணிதாசன் பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். வாணிதாசன் பாரதிதாசனின் மாணவர் ஆவார். இவருக்கு பிரிட்டன் அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. மேற்கண்டவற்றில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ வாணிதாசன் பொறுத்த வரைக்கும் பாவலர் மணி அப்படிங்கிறது இவருக்கு வழங்கப்பட்ட பேர் தான், சிறப்பு பேர் தான். ஸோ பாவலர் மணி மட்டும் கிடையாது, கவிஞரேறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கவிஞரேறு அப்படின்னாலும் வாணிதாசனை குறிக்கும், பாவலர் மணி அப்படின்னாலும் வாணிதாசனுக்குரிய சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். வாணிதாசன் பாரதிதாசனோட மாணவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் பாரதிதாசனோட மாணவர் தான், கரெக்டு. இவருக்கு பிரிட்டன் அரசு செவாலியர் விருது வழங்கியது, இதுதான் தவறு. ஏன் அப்படின்னா இவருக்கு பிரெஞ்சு அரசு தான் செவாலியர் விருது வழங்கியிருக்குது. அப்போ 3வது கூற்று மட்டும் சாரி, 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. சரியா? 3வது கூற்று மட்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரி, வாணிதாசன் பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடியது, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். இவரோட இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த மொழிகளில் ரொம்ப புலமை மிக்கவர் இவர். இவர் எழுதின ஒரு சில நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். 8th எதில் வருவார் அப்படின்னா ஓடை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடலில் வருவார். இந்த ஓடை அப்படிங்கிற இந்த பாடல் எதில் இருக்குது அப்படின்னா இவரோட தொடுவானம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்குது. அடுத்ததாக 2வது கேள்வி, செவ்வியந்தியர்கள் எதனை உடன் பிறந்தவர்களாக கருதுகின்றனர்? செவ்விந்தியர்கள் ஸோ யாரை அப்படின்னா ஆறுகளைத்தான் உடன் பிறந்தவர்களாக கருதுவாங்க. இந்த செவ்விந்தியர்கள் இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த நிலம் பொது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வரும்பா. இதில் பூமியை தாயாக கருதுவாங்க, வானத்தை தந்தையாக கருதுவாங்க. எப்பயுமே பூமி அப்படிங்கிறது தாய் அப்படின்னு தெரியும், வானம் மட்டும் பார்த்துக்கோங்க. வானம் பார்த்திங்க அப்படின்னா தந்தையா. மித்த ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா உடன் பிறந்தவர்கள், இதனால சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன? அதாவது வினைமுற்று கூற்ற கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நம்ம வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்கள், இதில் எது வினைமுற்று அப்படின்னா மேய்ந்தது அப்படிங்கிறது தான். பயின்றால் என்பதன் வேர்ச்சொல் தேர்ந்தெடுக்க. பயின்றால் எப்பயுமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை பொருளில் வரும். ஸோ இதில் எது கட்டளை பொருள் இருக்குன்னு பாருங்கள். பயில் அப்படிங்கிறது தான் கட்டளை பொருள். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஸோ என்ன அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பிரிது மொழிதல் அணி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. பாயிரவியல், துறவரவியல், இல்லறவியல், ஒளிபியல், இதில் எது பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது பொருந்தாத ஒன்று அப்படின்னா ஒளிபியல் அப்படிங்கிறது. ஏன் பொருந்தாத ஒன்று அப்படின்னா, ஆக்சுவலாக திருக்குறள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பால் பகுப்பு கொண்டது. அதில் அறத்துப்பாலில் பார்த்திங்க அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்
அப்படிங்கிற 4 இயல்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறத்துப்பாலில் உள்ள இயல்களை குறிக்குது. இந்த ஒன்று மட்டும் வேறுபட்ட ஒன்று. இந்த ஒளிபியல் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா பொருட்பால். அதாவது பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படிங்கிற 3 இயல்கள் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக இன்பத்துப்பாலில் 2 களவியல், கற்பியல் அப்படிங்கிறது. சரியா? தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர். ஸோ இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். தம்பிரான் தோழர் யார் அப்படின்னா சுந்தரர். சுந்தரர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சுந்தரர், அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இவங்கள்ட்ட கேள்வி வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்டுருவாங்கப்பா. ஸோ இவங்களை பற்றி படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. அதாவது ஒரு 4 இணைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 இணைகளில் எந்த இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த இணையில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 4ல் எது சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூரில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிச்சாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் சரிதான். செம்பியன் கண்டியூர் கலை அழகு மிகுந்த மண் கலன்கள் சரி. கீழடி, கீழடியில் சுடுமண் பொருட்கள் சரி. சிந்து சமவெளி பானை ஓடுகள் சரி. அப்போ 4மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சரியாக இருக்குது. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னா 4 இணைகள் அப்படிங்கிறது. சங்கொடு தாரை காலம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிழை தட்டி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சங்கொடு. நான் திரும்ப அந்த பாடல் வரியை வந்து படிக்கிறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள்லாம் வந்து முக்கியமான வரிகளாக வந்து இருக்கும். சங்கொடு காலம் தளங்கொளி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிழை தட்டி. சரியா? இந்த பாடல் வரிகள் எதில் இருக்குது அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தில் இந்த பாடல் வரிகள் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எதை குறிக்கிறதுக்காக வந்து வந்திருக்கும் அப்படின்னா திமிழை திமிழை அப்படிங்கிற ஒரு கருவியை குறிக்கிறதுக்காக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் திமிழை தட்டின்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திமிழை அப்படிங்கிற கருவியை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து தோல் கருவி, பலா மரத்தினால் செய்யப்படுற ஒரு கருவி இது அப்படின்னா இந்த திமிழை அப்படிங்கிறது. அதே மாதிரி மணற்கடிகார வடிவத்தில் வந்து இது வந்து இருக்கும். திமிழை என்ன வடிவத்தில் இருக்கும்? மணற்கடிகார வடிவத்தில் வந்து இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த திமிழைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாணி அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்லுவாங்க. சரியா? மற்று பிற என்பது எவ்வகை தொடர்? மற்று பிற இது என்ன அப்படின்னா இடைச்சொல் தொடர். வாக்கியம் 1. நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. இந்த கூற்று சரியா? சரிதான். நீலகேசி அப்படிங்கிறது சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் தான் விளங்குகிறது. சரியா? வாக்கியம் 2. இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சரியா? இந்த கூற்றும் சரிதான். ஸோ வாக்கியம் 1ம் 2ம் சரி. சரியா? சரி, இந்த நீலகேசி பற்றி ஸ்கூல் புக்கில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீலகேசி அப்படிங்கிறது 5 ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரியா? சமய தத்துவங்களை விவாதிக்கிற ஒரு தருக்க நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னா தெரியலை நம்மளுக்கு. நீலகேசி காப்பியத்தில் தரும உரை சருக்கத்திலேருந்து ஒரு 2 பாடல்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. முதல் பாடல் வந்து தீர்வனமும் தீரா திறத்தனமும் செய்மருந்தின் அப்படிங்கிற ஒரு வரி. 2வது பாடல் வந்து பார்த்திங்கன்னா பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து வந்திருக்கும். சரியா? தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீச்சி. அதாவது எதோட நீச்சி அப்படின்னு கேட்குறாங்க. மருந்து அப்படிங்கிறது எதோட நீச்சி? எதோட நீச்சி அப்படின்னா உணவோட நீச்சி தான் மருந்து அப்படிங்கிறது. மடை திறந்த வெள்ளம் போல் என்ற ஓமை தொடர் கூறும் பொருள் என்ன? மடை திறந்த வெள்ளம் போல்.
இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சாரி. தடையின்றி மிகுதியாக. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்பது என்ன வகையான எச்சம்? வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். ஸோ இது என்ன வகையான எச்சம் அப்படின்னா முற்றச்சம். ஸோ எஞ்சி நிற்கும் சொல் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சம் பொறுத்த வரைக்கும் 2 வகை வந்து இருக்குப்பா. ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரெச்சம் பொறுத்த வரைக்கும் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அதுமாதிரி பெயரெச்சம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 காலத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 2 வினையச்சம் வகையில் வந்து இருக்குது. ஒன்று தெரிநிலை வினையச்சம், இன்னொன்று குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிநிலை வினையச்சம் அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுறது தெரிநிலை வினையச்சம். குறிப்புன்னா காலத்தை காட்டாமல் குறிப்பை மட்டும் வந்து காட்டுறது குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதை விட்டுட்டு முற்றச்சம் அப்படிங்கிறது. இந்த முற்றச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எச்சப்பொருள் கொடுத்து இன்னொரு வினைமுற்ற கொண்டு முடிவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இங்கே படித்தனள் அப்படிங்கிறது ஒரு எச்சப்பொருள், மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. ஸோ அதனால் இது வந்து முற்றச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் கவிமணியின் மொழிபெயர்ப்பு நூல் எது? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவரோட மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அப்படின்னா உமர் கய்யாம் பாடல்கள். சொற்பொருள் தருக. ஓர்தல் என்றால் என்ன? நல் அறிவு. 7 கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று பாடியவர் யார்? யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து கூற்று. முதல் கூற்று, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த கூற்று சரிதான். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் எனும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. சரி. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. சரி. அப்போ எது சரி அப்படின்னு கேட்டால் 1, 2, 3 இந்த 3 கூட்டுகளுமே சரி. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி எனும் தொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ கண்ணெழுத்து, கண்ணால் நகுபவள் கண்ணகி. கண்ணகி இதில் வருவாங்க, சிலப்பதிகாரத்தில் வருவாங்க. ஸோ சிலப்பதிகாரம். பகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? பகர வரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ரா இளங்குமரனாரின் நூல்களில் பொருந்தாதது என்ன? ஸோ இவரோட நூல்களில் பொருந்தாது என்ன அப்படின்னா இலக்கண வரலாறு வரும், தமிழிசை இயக்கம் வரும், தனித்தமிழ் இயக்கம் வரும். எது பொருந்தாது அப்படின்னா இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் எழுதலை. சரியா? ஸோ இதுதான் வந்து பொருந்தாது. அடுத்ததாக பொறுத்துக. இயற்கை ஓவியம் என்று குறிப்பிடப்படுவது என்ன? இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லி 10 பாட்டை சொல்லுவாங்க. சரியா? இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம். பெரியவங்க எப்பயுமே வந்து அன்பாக வந்து இருப்பாங்க. ஸோ பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணம். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். ஸோ இல்லத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் திருக்குறளாக சொல்லியிருப்பாங்க. 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை என்ன? உரிமை பொருள் எது அப்படின்னு கேட்டால் 6ஆம் வேற்றுமை. வேற்றுமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 வேற்றுமை வந்து இருக்குப்பா. அதில் முதல் வேற்றுமைக்கும் லாஸ்ட் வேற்றுமைக்கும், அதாவது 8வது வேற்றுமைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா வேற்றுமை உருபு வந்து கிடையாது. மிச்சமுள்ள 2வது வேற்றுமையிலேருந்து 7வது வேற்றுமை வரைக்கும் தான் வேற்றுமை உருபு வந்து இருக்குது. அதாவது ஐயாள்கு இன்னதுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர் யார்? அப்படின்னா பீசா குப்புசாமி. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனலால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரொம்ப அருமையான ஒரு பாடல். கற்றோருக்கு கல்வி நலனே கலனலால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். அதாவது படித்தவங்களுக்கு அந்த கல்வி தான் வந்து அணிகலன், வேறு அந்த தங்கம் வயிறெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா குமரகுருபுரம் சொல்லியிருப்பாங்க. எந்த பாடல் அப்படின்னா நீதிநெறி விளக்கத்தில் ரொம்ப அழகாகவும் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர்.
தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இவர் யார்? சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றவர். திரைப்பட பாடல்கள் நிறையா வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா ஆலங்குடி சோமு. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. காமராசர் பதவியை துறந்தார் என்ற தொடரில் வேற்றுமை எந்த பொருளில் வருகிறது? பதவியை துறக்கிறார். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீத்தல் அப்படிங்கிறதுல வரும். சரியா? ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்பது யாருடைய கூற்று? ரொம்ப அருமையான கூற்று. சரியா? யாரோட கூற்று அப்படின்னா குலோத்துங்கன் அப்படிங்கிற ஒரு நபரோட கூற்று. தெள்ளிதின் ஆராய் தமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நாலடியார். சொற்பொருள் தருக. சேகரம். சேகரம் என்றால் என்ன? சேகரம் என்றால் கூட்டம். தமிழக பழங்குடிகள் எனும் நூலை இயற்றியவர் யார்? தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யார்? ஸோ இயற்றினது யார் அப்படின்னா பக்தவச்சல பாரதி. ஆள் அளப்பு என்ற மொழியை பேசும் பழங்குடி சமுதாயத்தினர் யார்? ஆள் அளப்பு. ஸோ எந்த பழங்குடி சமுதாயம் அப்படின்னா காடர்கள் தான் ஆள் அளப்பு அப்படிங்கிற ஒரு மொழியை பேசுகிற பழங்குடி சமுதாயத்தினர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாக்கியம் 1. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் மட்டுமே வரும். இந்த கூற்று சரியா? விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்துல மட்டுமே வரும்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பன்மை இடத்துலையும் வரும். சரியா? அடுத்து இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. 2வது கூற்று சரி. ஸோ வாக்கியம் 2 மட்டும் சரி. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. தமிழ் சொல் தருக. வேலி. வேலி என்றால் என்ன? வேலி என்றால் பள்ளத்தாக்கு. எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது என்ன? நடுவு நிலைமை. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிழை ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாடல் வந்து படிக்கிறப்ப திமிழை தட்டி அப்படின்னு சொல்லி பாடல் வருதுப்பா, அது வந்து பெரிய ஒரு அணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ முதல் கூற்று சரி. திமிழை மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும். சரி. திமிழை சேமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. தவறு. நான் என்ன சொன்னேன்? பாணி அப்படின்னு சொல்லி சொன்னேன். திமிழைக்கு இன்னொரு பேர் பாணி. ஸோ இதில் எது தவறான கூற்று அப்படின்னா 3வது கூற்று மட்டும்தான் தவறான கூற்று. சரியா? மாட்டுக்கொட்டகை. இலக்கண குறிப்பு தருக. மாட்டுக்கொட்டகை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்டிருக்கும் கொட்டகை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மாட்டுக்கு கு ஐயால் கு 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா சரியான விடை. காலம் கறந்த பெயரச்சம் டேஷ் நன்னூல். பொருத்தமான விடையை தருக. அதாவது காலம் கறந்த பெயரச்சம் இதுன்னு சொல்லிட்டு நன்னூல்னு சொல்லுது. எது அப்படின்னா வினைத்தொகை. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டாங்கப்பா. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் சொல்லுது. பொறுத்துக. அளந்தவர். அளந்தவர்னா யார்? அளந்தவர் அப்படின்னா வறியவர். பேதையார். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். கிளை அப்படின்னா உறவினர். போற்றார் பகைவர். ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. திருவை எனப்படுவது யாது? திருவை அப்படின்னா என்ன? திருவை அப்படின்னா பானை செய்யும் சக்கரத்துக்கு பேர் தான் திருவை. கூம்போடு மீப்பாய் களையாது என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன? கூம்போடு மீப்பாய் களையாது. புறநானூறு. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டோர்
பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நீலகேசி. வேர்பாறு தலைபாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றவர்கள் யார்? சித்தர்கள். வாக்கியம் 1. சுஜாதாவின் இயற்பெயர் அரங்கசாமி. சுஜாதாவோட இயற்பெயர் அரங்கசாமியா? ரங்கராஜன் வரும். ஸோ தவறு. சுஜாதா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். சரி. ஸோ வாக்கியம் 2 மட்டும் சரி. குறிப்பு வினையச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினை, நான் ஏற்கனவே சொன்னேன், குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. இந்த கூற்று சரியா? சரி. மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கு. சரி. மூளையானது குருதி, உயிர்வளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 5ல் 1 பாகத்தை எடுத்துக்கொள்கிறது. சரி. 1, 2, 3 மூணுமே சரி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஸோ எத்தனை அப்படின்னா, மூன்று வகையான நோய்களை குறிப்பிடும். இந்த நீலகேசி அப்படிங்கிறது எத்தனை வகையான நோய்கள்? 3 வகையான நோய்களை குறிப்பிடும். நீலகேசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அது ஒரு சமண காப்பியம், தர்க்க காப்பியம், வாதங்களின் அடிப்படையில் விளக்கிற காப்பியம் அப்படிலாம் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ நீலகேசியில் இந்த 3 வகை என்னென்ன அப்படின்னா, மருந்தால் நீக்கிற நோய் வகை ஒன்று, எதனாலையும் தீராத்தன்மையோட நோய் வகை இன்னொன்று, அடுத்து ஸ்டார்டிங்கில் அடங்கியிருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே பெரிய துன்பம் வர்ற வகையில் ஒரு நோய் இருக்கும். 3 வகை இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்து என்ன? இல். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்து. எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன? அரச்சலூர் கல்வெட்டு. பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கண நாயகியே என்று பாடியவர் யார்? து. அரங்கன். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கல்வெட்டுகளில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சா எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. சரி. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. சரி. எகர உகர குரில் நெளிவாடு வேறுபாடு காணப்படுது. இல்லை, காணப்படலை. எகர உகர குரில் நெளிவாடு காணப்படலை. ஸோ 1வது கூற்று 2வது கூற்று மட்டும்தான் சரி. குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இழவே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியத்தில் வரும். ஸோ தொல்காப்பியர். இளமை விருந்து எனும் நூலின் ஆசிரியர் யார்? இளமை விருந்து யார் அப்படின்னா திருவிக்கா. ஸோ இளமை விருந்து அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் திருவிக்கா. பாருங்கள், திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி கேட்பாங்க. திருவிக்கா அந்த பேருக்குரிய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறேன். திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார். சரியா? ரைட். இவர் பொறுத்த வரைக்கும் தமிழ் தென்றல் அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு இருக்குது. என்ன பேர்? தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் திருவிக்கா. இவர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற ஒரு நூல், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து, இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். அடுத்து வாக்கியம் 1. பி. சா. குப்புசாமி தொடக்கப்பள்ளி தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த கூற்று சரியா? கிடையாது. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் எனும் நூலை இயற்றியவர் பி. சா. குப்புசாமி. இது கரெக்டு தான். சரியா? ஸோ ஏன் இந்த முதல் கூற்று பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது அப்படின்னா, இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக, தமிழ் ஆசிரியர் கிடையாது, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சரியா?
இவர் தான் ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ வாக்கியம் 2 மட்டும் சரி. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது எவ்வகை வேற்றுமை? படற்கை பெயரை முன்னிலை பெயராக எவ்வகை வேற்றுமை அப்படின்னா விழி வேற்றுமை. ஸோ விழி வேற்றுமை தான் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி வந்து அழைப்பாங்க. பாருங்கள், இந்த விழி வேற்றுமை அப்படின்னா எது சார் அப்படின்னு கேட்கலாம். 8வது வேற்றுமைக்கு பேர் தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? முதல் வேற்றுமைக்கு எழுவா வேற்றுமை அப்படிங்கிற பேர் வந்து இருக்கும். 8வது வேற்றுமைக்கு விழு வேற்றுமை. அடுத்து, நீதிநெறி விளக்கம் குமரகுருபரால் இயற்றப்பட்டது. கரெக்டு. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து உட்பட 103 வெண்பாக்கள் உள்ளன. ஆக்சுவலாக 102 தான் வந்து வரும். ஸோ 1 மட்டும்தான் வந்து சரி. ஸ்லேடே பாடுவதில் வல்லவர் காலமேகம் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? எது அப்படின்னா ஏது அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது. காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? கீதா. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ள. ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். முன்னிலையில் வருமா? ஆமாம், முன்னிலையில் வரும் தான். இது கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். சரி. விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். சரி. தவறானது எதுன்னு கேட்குறாங்க. 3மே சரியாக இருக்குது. அப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குளவி கரையை வாட்டி என்று பாடியவர் யார்? வாணிதாசன். கொங்கு மண்டலம் எத்தனை நாடுகளை உள்ளடக்கி இருந்தது? எத்தனை நாடுகளை அடக்கியது கொங்கு மண்டலம்? 24. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினியாள். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஸோ புறநானூறு தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடம் இந்த 8ஆம் வகுப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம்ப்பா. நம்ம வரப்போகிற குரூப் 2ல் கேட்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குப்பா. சரியா? நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடியான் பாடினி அணியாள் அப்படிங்கிறது பாடல். அதாவது இசைக்கருவியில் இசைத்து பாடல் பாடுவதற்கு பேர் தான் பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. வாக்கியம் 1. படைமுரசு கொடைமுரசு மணமுரசு என்ற 3 வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. இந்த கூற்று சரியா? இந்த கூற்று சரிதான். மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. சரிதான். ஸோ வாக்கியம் 1ம் 2ம் சரி. சரியா? ஸோ முரசு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து தோல் கருவி லிஸ்ட்டில் வந்து வரும். முரசு பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. போர் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா முரசம் கூட்டி தான் வந்து அறிவிப்பாங்க. இதைத்தான் 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. படைமுரசு கொடைமுரசு மணமுரசு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழ் மக்கள்கிட்ட 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது. சரியா? மாக்கன் முரசம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி சொல்லுது. ஓகே. கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் என்ன? கொன்றை குழல் ஆம்பல் குழல் அடுத்ததாக முல்லை குழல் என்று பல வகையான குழல்கள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் என்ன? ஸோ நூல் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் இந்த மாதிரி வந்து சொல்லுது. ஸோ குழல் பொறுத்த வரைக்கும் காற்றுக்கருவி வகையை வந்து சொல்லுது. புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, அதுதான். மூங்கிலேருந்து இதை வந்து செய்வாங்க. இதை வந்து வேங்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து 7 துளைகள் வந்து இருக்கிறதா வந்து இருக்கும். 7 துளைகள். சரியா? அதே மாதிரி எவ்வளோ நீளம் இருக்குன்னா 20 விரல் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூங்கில் மட்டும் வந்து கிடையாது, சந்தனத்துலேயும் செய்வாங்க, செங்காலிலையும் செய்வாங்க, கருங்காலிலையும் செய்வாங்க. ஓகேவா? குழல் இனிது ஆள் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லுது. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர். ஸோ தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். பச்சை பெசேல் என்பது என்ன? செரு இணை, அழகாக சொல்கிறது. அடுத்ததாக பின்வரும் கூற்று. உடுக்கையின் உடல் வெண்கலத்தால் ஆனது. இந்த கூற்று சரியா? உடுக்கை தோல் கருவி லிஸ்ட்டில் வந்து வரும். சரியா? உடுக்கையோட
உடல் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையால் ஆனது. ஸோ முதல் கூற்று தவறு. பெரிய உடுக்கை தவண்டை எனவும் சிறிய உடுக்கை குடுகுடுப்பை எனவும் அழைக்கப்படும். சரி. இறை வழிபாட்டும் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது. சரி. எவை சரியானவையும் கேட்குறாங்க. ஸோ 2வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. பாருங்கள், தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் தேவாரம்னு சொல்லுது. அதாவது தேவாரத்தில் சம்பந்தர் சொல்கிறார். உடுக்கை அப்படிங்கிறது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இதோட உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளையால் ஆகிருக்கும். வாய்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோலால் கட்டப்பட்டிருக்கும். ஓகேவா? சரி. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமா என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா மலரும் மாலையும். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறும் நூல் எது? திருக்குறள். தராசு என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? தொல்காப்பியம். ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? இந்த புள்ளிகளால் ஏற்படுற குழப்பங்களை களைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். அடுத்து வாக்கியம் 1. வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து. சரி. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சரி. வாக்கியம் 1, 2 சரி. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்ன? ஆயுத எழுத்து எது அப்படின்னா தலை. வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன? உ ஊ. வாக்கியம் 1. இளங்குமரனார் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். இந்த கூற்று சரியா? சரி. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாட நூலகம் அமைத்துள்ளார். சரி. வாக்கியம் 1, 2 சரி. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டு. சொற்பொருள் தருக. நோன்றல். நோன்றல் என்றால் என்ன? பொறுத்தல். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகைன்னு வந்துட்டாலே மெஜாரிட்டி யாராக இருப்பாங்கன்னா நல்லந்தூனார் தான் இருப்பார். சரியா? முதற்கருவி என்று அழைக்கப்படுவது எது? இந்த நாளில் எது முதற்கருவி? முதற்கருவி என்ன அப்படின்னா மத்தளம். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? திருவிக்கா. மருதத்திணையின் பறை எது? மணமுலா. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. திருமுருகாற்றுப் படையை பாடியவர் நக்கீரர். கரெக்ட். பொருநாளாற்றுப் படையை பாடியவர் கபிலர். இது தவறு. சிறுபானாற்றுப் படையை பாடியவர் நல்லூர் நத்தனார். சரி. பெரும்பானாற்றுப் படையை பாடியவர் கடியூர் உருத்தனார். சரி. பொருநாளாற்றுப் படை இது வந்து பாடினவர் முடத்தாம கன்னியார் வந்து வருவார். சரியா? அடுத்த கேள்வி. அகநானூற்றில் மணிமடை பவளத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? அகநானூற்றில் ஸோ எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 180. சரியா? சிலப்பதிகாரத்திற்கு எந்த உரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? நாமு வேங்கடசாமி நாட்டார். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழித்தேவர். இது சரியா? சரி. சேக்கிலோட இயற்பெயர் அருண்மொழித்தேவர் தான். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரி. ஸோ 2 கூற்றுமே சரிதான். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். கொம்பினையொத்த மடப்பிடி யார்? மடப்பிடி யார் அப்படின்னா பாஞ்சாலி. பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் என்ன அப்படின்னா கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள் அப்படிங்கிறத பிறவினை தொடர். நற்றிணையின் பேரல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? போதனார். முக்கூடற்பல் நூலின் ஆசிரியர் யார்? தெரியாது. பெயர் தெரியவில்லை. வரையளி வாளருவி வாதாளாட்ட இவ்வடிகள் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சியை காணப்படும் 8 தொகை நூல் என்ன? தாளாட்டு. பரிபாடல் இருக்குது. சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது?
சீசு செல்லப்பா. எந்த நூல் அப்படின்னா சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது? தமிழர் நேசன். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது? மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பகுப்புகள் உள்ளன. கரெக்டு. அதாவது திருக்குறளை போன்றே முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். தவறு. நாலடியாரை சமண முனிவர்கள் இருப்பாங்க. நாலடியார் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4 2 சொல்லுக்கு உறுதி என்பது 4 என்பது நாலடியார் குறிக்கும். ஸோ 2வது கூற்று மட்டும் தவறு. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்மழுதி. அடுத்து லாஸ்ட் கேள்வி. கூற்று 1 உமரப்புலவர் எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரின் மாணவர். சரி. கூற்று 2 உமரப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. தவறு. சரியா? கூற்று 1 மட்டும்தான் சரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 100 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 செட்டு வரும். பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நன்றி.